தமிழ்நாட்டில் கட்டிட மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாத 746 பள்ளிக்கூடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு மாற்றம் இந்தியா அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாற்றம் இந்தியா அமைப்பினர் முறையான கட்டிட மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகள் இல்லாத 746 பள்ளிகள் இயங்கி வருவதாக தமிழ்நாடு அரசாணை குறிப்பில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் அங்கீகாரம் இல்லாத பள்ளிகளுக்கு அங்கீகாரம் பெறுவதற்கான கால அவகாசம் தொடர்ந்து நீட்டிக்கப்படுவதாகவும் அந்த அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். பாதுகாப்பு விதிமுறைகள் இல்லாத பள்ளிகளுக்கான அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும், இதனால் பாதிக்கப்படும் மாணவர்களுக்கு அருகில் உள்ள அங்கீகாரமுள்ள பள்ளிகளில் இடம் வழங்கி தேர்வெழுத அனுமதி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். கல்வி உரிமை சட்டத்திலே 2010க்குள்ளாக அங்கீகாரம் இல்லாத பள்ளியே இருக்கக்கூடாது. அந்த எந்த பள்ளிக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும்? அந்த சட்டத்திலே கொடுத்திருக்கின்ற வரைமுறைகள் அவையெல்லாம் இருக்கின்ற பள்ளிகளுக்கு மட்டும்தான் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். அப்படி அங்கீகாரம் கொடுக்காத பள்ளிகள் எல்லாம் மூட வேண்டும் என்று சொல்லி 6 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் தமிழக அரசு தொடர்ந்து இவர்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து கொண்டே வருகிறது.